திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சிரி பாப்போம். என் முகத்தை இப்படியா? அது என்னது? நீ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கணும். அது ரெண்டு விஷயமாச்சே. சரி, நீங்க சொல்றத கேக்குற. அப்படியா? அப்ப உனக்கு இப்போ நிறைய சவால்கள் கொடுக்க போறேன். தயாராக இருக்கியா? தயாரா இருக்கேன் தலைவரே. பிரமாதம். முதல்ல எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டு. கவலைப்படாத, உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. தெரியலனா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நான் என்னவா உருமாறுறது? அங்க பாத்தியா? அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். அவ்வளவுதானா? இப்ப பாருங்க தலைவரே, டிரான்ஸ்ஃபார்ம். என்ன தலைவரே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட பாக்க அப்படிதான் இருக்கு. எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்ல. இங்க போவோம். உன்னோட ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரி கிடையாது நாருட்டோ. நினைச்சது நடக்கல. பரவாயில்ல. இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. உன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி பாப்போம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். டிரான்ஸ்ஃபார்ம். எதுக்காக எப்பவும் என்னைய வெளுக்குறாங்க? மன்னிச்சிருங்க. நான் ஹொக்காகேயோட பேருங்கிறதால என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. இது எப்படி இருக்கு? இல்ல இல்ல, இன்னும் ஒல்லி ஆகணும். அது முதல்லயே சொல்லிருக்கலாமே. இப்ப பாருங்க. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? நிஞ்சாவிலேயே மிக உயர்ந்த ஜோனின் லெவல்ல சேர்ந்தவன் நான். வருங்கால ஹோகாகேவுக்கு நான் தான் பயிற்சி கொடுக்கணும். என்னோட மாணவர்களை யாராவது தொந்தரவு பண்ண நினைச்சா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அது சரி, நீ எதுக்காக அப்பப்ப உங்க தாத்தாவை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேரை யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால தாத்தா கோனஹாமருங்கிற இந்த கிராமத்து பேரையே பழங்காலத்து பேரா இருந்தாலும் வச்சுட்டாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் அந்த பேரை சொல்லி அந்த கிராமத்துல என்ன கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு எப்பவும் நான் தெரிய மாட்டேன். லார்ட் ஹொகாகேவோட பேரை நான் மட்டும் தான் தெரியுவேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. என்னை பத்தி யாருக்கும் எதுவுமே. லார்ட் ஹொகாகே, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. நாருட்டோ பத்தி பேசணும். நிஞ்சா ஐடி போட்டோவை நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துட்டானா? நேத்து ராத்திரி நான் சாப்பிடும் போது அவங்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு நிஞ்சா ட்ரைனியா மாறினதை பார்த்து மக்கள் ரொம்ப வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கறான். யாரும் ரொம்ப குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனோட ஆசை நிறைவேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரையும் அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது. அந்த 9 வால் நரி அவனுக்குள்ளதா இருக்கு. அந்த பீஸ்ட் கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களை தவிர வேற யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. இத பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன். தெரியாதனமா பேசினவங்களையும் நான் சும்மா விட்டதில்ல. நருட்டோக்கும் அந்த 9 வால் நரிக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது இந்த காலத்து குழந்தைங்க யாருக்குமே தெரியாது. அது நம்ம கிராமத்தையே அழிச்சிருக்கும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் எல்லாருமே நருட்டோவை சுலபமா ஏத்துப்பாங்க. 4வது ஹொகாகேவும் இதத்தான் ஆசைப்பட்டாரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் அவரோட உயிரை விட்டாரு. நருட்டோ வளர்ந்து பெரியவனானதும் எல்லாரும் அவனை ஒரு ஹீரோவா பார்க்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. என்னது ஹீரோவா? அந்த நரியோட ஆத்மாவை ஒரு குழந்தைக்குள்ள அடைச்சு 4வது ஹோகாகே அதை வீழ்த்தினாரு. நருட்டோவோட தொப்புள் கொடி அப்பதான் அறுக்கப்பட்டது. அந்த சின்ன உடலுக்குள்ள ஒரு நரியோட ஆத்மாவை வச்சுக்கிட்டு நருட்டோ இந்த ஊரையே காப்பாத்தினான். அதனாலதான் அவன் ஒரு ஹீரோ. ஆனா துரதிருஷ்டவசமா ஊருக்குள்ள இருக்கிற யாருக்கும் இந்த கதையை பத்தி தெரியாது. எல்லாரும் மனசுலயும் பயம் மட்டும்தான் இருக்கு. அந்த பீஸ்டால நாருட்டோவுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயந்தாங்க. சிலர் நாருட்டோவை தான் பீஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்களும் அவங்க குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதனாலதான் நாருட்டோ கூட யாரும் பழகிறதில்ல. அந்த காலத்துல இந்த மாதிரி மனிதர்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்கி வைக்கும் போது அந்த ஒருத்தரை எல்லாரும் பார்க்கும் போது அன்புங்கிறத மறந்துடுவாங்க. கொஞ்சம் கூட பரிதாபப்படாம எல்லாருமே வெறுப்பாங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். இவனுக்குள்ளதான் அந்த ஃபாக்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு அப்படி முறைக்கிறாரு? ஊர்ல எல்லாரும் எனக்கு இப்படிதான் பாக்குறாங்க. அது சரி,
இங்க என்ன பண்றீங்க கோனாஹாமாரு? நம்ம வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. நான் என் தாத்தாவை தோக்கடிக்கிறதுக்கு இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஹொக்காகே ஆகணும். என் வழியில குறுக்க வராதீங்க. ஆனா ஹொக்காகே ஆவறதுக்கு சண்டை போட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அன்பு, அறிவுன்னு எல்லாமே முக்கியம். 1000 ஜுட்சு கலைகளையும் கத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு ஜுட்சுவே முழுசா தெரியாது. டிரான்ஸ்ஃபார்ம். ஹலோ, என் ஜுட்சு பிடிச்சிருக்கா? என்ன இதுக்கே இப்படி பயந்துட்டாரு? ஆனா இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஜுட்சுவை பயன்படுத்த என்ன யாரும் வீழ்த்த முடியாது. நான் இந்த வித்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். தயவு செஞ்சு சொல்ற, போதும் நிறுத்துங்க. என் பேச்ச கேளுங்க. நருட்டோ உங்களுக்கு தப்பான விஷயத்தை கத்து கொடுக்கறான். என்னோட பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. பயிற்சி பண்ணாதான் ஹொக்காகே ஆக முடியும். தயவு செஞ்சு என்ன தனியா விடு. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. வாவ், இது பிரமாதமா இருக்கு. ஜெயிச்சிடுங்க தலைவரே. தயாரா? டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம். பாத்தீங்களா, என் ஜுட்சுவை வச்சு உங்களை தோக்கடிச்சிட்டேன். ஷேடோ குளோனிங் கூடவே அவன் கண்டுபிடிச்ச அழகான ஜுட்சுவையும் சேர்த்து பயன்படுத்தி இருக்கான். இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் புது கண்டுபிடிப்புகளை பாராட்டியே ஆகணும். கலக்கிட்டீங்க தலைவரே. ஆனா என்னோட ட்ரெயினரை என்னாலேயே தோக்கடிக்க முடியல. நானும் எப்படியாவது ஒரு ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால முடியல. ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியல? இதெல்லாம் அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா என்ன? ஹோகாகே ஆகணும்னா அதுக்கு நீ முதல்ல ஒரு சிறந்த நிஞ்சாவாகணும். உன்னுடைய திறமைய நீ நிரூபிச்சாதான் எல்லாருமே உன்னை நம்புவாங்க. என்ன பார்த்து கத்துக்கோ. சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் சகஜமா பேச கூட மாட்டாங்க. எல்லாரும் என்ன எவ்வளவு வெறுத்தாலும் ஒருத்தர் மட்டும் என்ன முழுசா நம்பினாரு. ஆனா அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீ முதல்ல எல்லாத்துக்குமே தயாராகணும். ஆனா எதுக்கு? நிறைய வேர்வை சிந்த வேண்டி இருக்கும். கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அப்பதான் ஒரு முழு நிஞ்சாவா மாற முடியும். நீ நிஜமாவே ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்டனா பேட்டில்ல என் கூட மோதி நீ என்ன தோக்கடிக்கணும். எனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா? போதும் நிறுத்து. ஏதோ ஆசைப்பட்டு வந்த. இனிலாம் உனக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. போ. இந்த நொடியிலிருந்து நாம எதிரிகள். என்னாலே உனக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. ஏன்னா நாளையில இருந்து எனக்கு அட்வான்ஸ் நிஞ்சா ஸ்டடிஸ் ஆரம்பிக்குது. ஆனா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் லார்ட் ஹோகாகேங்கிற அந்த டைட்டிலுக்காக நம்ம பேட்டில் பண்ணுவோம். அந்த ஒரு நாளுக்காக 2 பேரும் காத்துக்கிட்டு இருப்போம். என்ன சொல்ற கோனஹாமாரு? ஒரு வழியா வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கான். கண்டிப்பா திறமையான நிஞ்சாவா மாறுவான்.